6வது எபிசோட்ல 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே பாய் ஃப்ரெண்ட் உஷாரா முன்னாடி போய் கம்பியை எடுத்துட்டு புள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ பின்னாடி போன்னு சொல்றான். அவன் கிட்ட பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நானே கீழே குதிச்சிடுறேன், நீனும் உன் புள்ளையும் வெளியே போயிருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஜின்னுவும் வேற வழி இல்லாம பாலத்துல குழந்தைய வச்சுட்டு 3வது ரவுண்ட்ல யாராவது ஒரு ஆள் அவுட் ஆகிறதுக்கு கன்ஃபார்மா இவன் குழந்தைய கொண்டுடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகி பாலம் சுருங்கும் போது கத்தி எடுத்துட்டு பாதி பிரிட்ஜ்ல டைவ் அடிச்சிடறான். ஒன்னே மாதிரி ஒருத்தன் உசுரோடவே இருக்க கூடாதுன்னு கொல்ல போக அவன் குழந்தைய அந்த இடத்துல நிப்பாட்டி பக்கத்துல வந்தா குழந்தைய கீழே போட்டுருவேன், மரியாதையே கத்திய கீழே போட்டுன்னு சொல்ல இவனும் தூக்கி போட்டுறான். அதே நேரத்துல அங்க பிளேயர் 246 கிட்ட தீவு எங்க இருக்குன்னு கேட்டு கோஸ்ட் கார்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தம்பிகாரன் அண்ணன் தேடி வரான். பட்டன் அமுக்குனாதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால குழந்தைய கீழே வச்சுட்டு கத்திய வச்சு ஜின்ஹூ குத்தி கொள்ளலான்னு வந்தா நடந்த சண்டையில 2 பேரும் உருண்டு போய் கான்கிரீட் கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க. ஹீட் தாங்காம கிரிப் ஸ்லிப் ஆகி பாய் ஃப்ரெண்ட் செத்துற ஜின்ஹூ மேல ஏறி வந்துடுறான். ஆனா இன்னும் பட்டனை பிரஸ் பண்ணாததுனால அதை அமுக்கிட்டு யாராச்சும் ஒரு ஆள் எலிமினேட் ஆகிரணும். 2வது வாட்டியா ஜின்ஹூ ஜெயிக்க போறான்னு விஐபிலாம் இங்க ஆர்வத்தோட இருக்க நாங்க ஒன்னும் பந்தய குதிரை இல்ல, நாங்க சாதாரண மனுஷங்க சொல்லிட்டு செத்துறான். அதே நேரத்துல கோஸ்ட் கார்டுலாம் வந்துற லீடர் தீவுல இருக்க மொத்த பாமையை ஆக்டிவேட் பண்ணிட்டு விஐபி க்ரூலாம் எவாக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா குழந்தை கூட்டிட்டு போகும்போது தான் தம்பிகாரன் கண்ணோட வந்து நிக்கிறத பாப்பான். இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலாம் என்னன்னு ரெண்டா சின்னசாமின்னு கடையை மொத்தமா காலி பண்ணிட்டு புதுசா கடையை போட கிளம்பிடுறானுங்க. குழந்தையும் அது ஜெயிச்ச 45.6 பில்லியனை சேர்த்து தம்பி கிட்ட லீடர் ஒப்படைச்சிட்டு அங்க ஜின்னுவோட பைசா மொத்தத்தையும் எடுத்து அமெரிக்கால இருக்க அவளோட பொண்ணு கிட்ட உங்க அப்பா செத்துட்டாருமான்னு லீடர் கொடுக்குறான். கொரியால இருக்க வேண்டியவன் யூஎஸ் எதுக்குடா சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா எல்லா காவியும் ரெக்ரூட்டரா போட்டு அமெரிக்கன் ஸ்குவிட் கேம் நடத்துறதுக்கு அட்மிஷன் போடுறானுங்க. அடுத்து இதை பத்தி பேசலான்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.